நெல்லையில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் மரண வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றம். கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறப்பு தள்ளிப்போக வாய்ப்பு. வெயில் மற்றும் தேர்தல் முடிவுகளால் ஜூன் 10 பள்ளிகள் திறக்கப்படும் என்று தகவல். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவு ஜூன் 16ஆம் தேதி தொடங்க வாய்ப்பு. ஜூன் 14ஆம் தேதி வெளியாகிறது நீட் தேர்வு முடிவுகள். தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் குறைவு. வெள்ளி விலை கிலோவிற்கு 3300 ரூபாய் சரிந்தது. மேட்டுப்பாளையம் அருகே பில்லூர் அணையிலிருந்து வினாடிக்கு 6000 கனஅடி நீர் திறப்பு. பவானி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பட்டுச்சேலை விலையிலும் எதிரொலிக்கும் தங்கம் வெள்ளி விலை உயர்வு. காஞ்சிபுரத்தில் பட்டு சேலைகளில் விலை 30% வரை அதிகரிப்பு. முல்லை பெரியாறு அணை அருகே புதிதாக தடுப்பணை கட்ட கேரள அரசு மீண்டும் முயற்சி. கேரளாவின் விண்ணப்பத்தை வரக்கூடிய 28ஆம் தேதி பரிசீலிக்கிறது மத்திய சுற்றுச்சூழல் துறை. தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. விருதுநகர், கோவை, நீலகிரி உட்பட 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் குளம் நிரம்பி ஊருக்குள் புகுந்த வெள்ளம். பேருந்து நிலையம் மற்றும் பேரூராட்சி அலுவலகத்தை நீர் சூழ்ந்ததால் மக்கள் அவதி. முக்கிய அறிவிப்பு, மழை பெஞ்சிருக்கிறதுனால அங்கங்க தண்ணி எல்லாம் ஓரத்துல நிக்குது. அங்கங்க செவரு இடிச்சு கொடுத்துட்டு இருக்குது. யாரும் பள்ளத்தோரத்துக்கு போக வேண்டாம். அதே மாதிரி எல்லா கூட்ட குளமெல்லாம் நம்பி இருக்குது. கொடைக்கானல் அருகே திடீர் வெள்ளப்பெருக்கால் கல்லாறு ஆற்றின் நடுவே தவித்த 4 பேர். 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பத்திரமாக மீட்ட தீயணைப்புத் துறையினர். திருவண்ணாமலையில் கிரிவலம் முடித்துவிட்டு புறப்பட்ட பக்தர்கள். ரயில் நிலையத்தில் அலைமோதிய கூட்டம். ராமேஸ்வரம் அருகே தனுஷ்கோடியில் கடல் சீற்றம். சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு தடை விதிப்பு. ஆறாவது கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை இன்று மாலையுடன் நிறைவு. 8 மாநிலங்களில் உள்ள 58 தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு. மஞ்சுமல் பாய்ஸ் பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு இசையமைப்பாளர் இளையராஜா நோட்டீஸ். அனுமதியின்றி கண்மணி அன்போடு காதலன் பாடலை பயன்படுத்தியதற்கு நஷ்ட ஈடு தர வலியுறுத்தல். ஐபிஎல் எலிமினேட்டர் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அபார வெற்றி. தொடரிலிருந்து வெளியேறியது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. உதகை மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய கிராமப் பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை நிகரான செய்தியாளர் ஐயாசாமி, தற்போது சுற்றுலா பயணிகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா? எந்தெந்த பகுதியில் கனமழை நீடிக்குது, தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கு? தேவப்பிரியன், நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குன்னூர், கூடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு முதல் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக அதிகாலை நேரம் முதல் கொட்டி தீர்த்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. அதை அப்புறப்படுத்தும் பணியில் தீயணைப்புத் துறையினர் மற்றும் தமிழ்நாடு மாநில பேரிடர் மீட்பு குழுவினரும் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று காலை 1 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் சுற்றுலா தலங்களும் வெறிச்சோடி காணப்பட்டன. குறிப்பாக உதகை படகு இல்லத்தில் தற்காலிகமாக படகு சவாரி நிறுத்தப்பட்டுள்ளது. மழை நின்ற பிறகு மீண்டும் படகு சவாரி தொடங்கும் என சுற்றுலா வளர்ச்சி கழகம் அறிவித்துள்ளது. மேலும் இந்த உதகை கோவை சாலையில் மரம் விழுந்து சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்படைந்துள்ளது. அந்த மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து இந்த குன்னூர், கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பல சாலைகளில் இந்த மரங்கள் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு என்பது நடந்து வருகிறது. குறிப்பாக அந்த பாதிப்பு ஏற்படும் இடங்களில் ஆங்காங்கே இந்த தமிழ்நாடு மீட்பு குழுவினர் விரைவாக சென்று இந்த மரங்களை அப்புறப்படுத்தி வருகின்றனர். மாவட்டத்தில் அதிகபட்சமாக கோடநாட்டில் 11 சென்டிமீட்டர் மழையும், அதேபோல் கெத்தையில் 10 சென்டிமீட்டரும் மழையும் பதிவாகியுள்ளது. உங்களுடைய தகவலுக்கு நன்றி ஐயாசாமி.
கடவுள் வரமாக தந்த தலைவர் என்றும் கங்கையின் மகன் என்றும் தம்மை கூறி வந்த பிரதமர் நரேந்திர மோடி பயாலஜிக்கலாக தாம் பிறந்திருக்க வாய்ப்பில்லை என்றும் கூறியுள்ளது புதிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது. மக்களவைத் தேர்தல் பரப்புரைகளில் பிரதமர் மோடி ஆற்றி வரும் பேச்சுக்களும் கருத்துக்களும் சர்ச்சையாகவும் பேசுபொருளாகவும் மாறியுள்ளன. மதவெறுப்பு மற்றும் மாநிலங்களுக்கு இடையே பிரிவினையை உண்டாக்கும் விதமாக பிரதமர் மோடி பேசி வருவதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இதற்கிடையே ஒடிசா மாநில பாஜக தலைவர் சம்பித் பத்ரா பூரி ஜெகநாதர் கடவுளே எங்கள் மோடியின் பக்தர்தான் என கூறினார். ମୋଦିଙ୍କୁ ଦେଖିବା ପାଇଁ ଲକ୍ଷାଧିକ ଲୋକ ଆସିଛନ୍ତି। ମୋଦିଙ୍କର ଭକ୍ତ ଜଗନ୍ନାଥ ଆଉ ଆମେ ସବୁ ହଉଛୁ ମୋଦିଙ୍କ ପରିବାରଜନ। பத்ராவின் பேச்சுக்கு கண்டனங்கள் எழ தான் வாய் தவறி கூறிவிட்டதாகவும் அதற்காக வருந்துவதாகவும் கூறினார். 3 நாட்கள் விரதம் இருக்கப் போவதாக அறிவித்தார். இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் நியூஸ் 18 நிறுவனத்திற்கு பிரதமர் மோடி பிரத்யேக பேட்டி அளித்தார். அப்போது தொடர்ந்து சோர்வடையாமல் பணியாற்றுவது குறித்து தொகுப்பாளர் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்த பிரதமர் மோடி தான் மனித பிறவி அல்ல என்றும் தன்னை இந்த உலகிற்கு அனுப்பியது பரமாத்மாதான் என்றும் கூறியுள்ளார். ஏதோ ஒரு விஷயத்தை நடத்தியே ஆக வேண்டும் என்பதற்காக ஒரு கருவியாக கடவுள் தன்னை இந்த பூமிக்கு அனுப்பியுள்ளதாகவும் மோடி கூறியிருந்தார். ईश्वर ने मुझसे कुछ काम लेना है, इसलिए मुझे विधा भी दी है, इसलिए मुझे सामर्थ्य भी दिया है, इसलिए मुझे नेक दिली भी दी है. தாம் பெற்றிருக்கும் இந்த ஆற்றல் சாதாரண மனிதரால் பெற்றது கிடையாது என்றும் அது கடவுளால் மட்டுமே கொடுக்க முடியும் என்றும் தன்னை பற்றி பெருமிதம் தெரிவித்தார். வேட்புமனு தாக்கல் செய்யும் முன்பாக வாரணாசி கங்கை நதியில் நீராடி பூஜை செய்த பிரதமர் மோடி தான் கங்கை நதியை தாயாக பார்ப்பதாகவும் தன் தாயின் இழப்பிற்கு பிறகு கங்கை தன்னை மகனாக ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் உணர்ச்சி மிகுந்து பேசியிருந்தார். இதேபோல் கடந்த மாதம் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த மோடி மக்களுடன் தொடர்பு கொள்வதில் தாம் வல்லவன் என்பது முதலில் தெரியாது என்றும் காலப்போக்கில் மக்களின் கடிதங்கள் மூலமே அதை அறிந்து கொண்டதாகவும் கூறினார். அந்த திறமையை நன்றாக பயன்படுத்துவோம் என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டதாக குறிப்பிட்டிருந்தார். தான் பயாலஜிக்கலாக பிறந்திருக்க வாய்ப்பில்லை என்று பிரதமர் மோடி பேசியது ஒருவித நோய் என்று காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஓய்வு பெற்ற முன்னாள் IAS அதிகாரி சசிகாந்த் செந்தில் தெரிவித்துள்ளார். கடவுள் தனக்கு ஒரு மிக முக்கியமான நோக்கத்திற்காக தன்னை அனுப்பியிருக்கார். தான் ஒரு பயாலஜிக்கலா பிறந்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை ஒரு கருத்தை சொல்றாரு. அவருடைய உழைப்பு சம்பந்தமான கேள்விக்கு ஒரு பதிலை சொல்றாரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த குழந்தையே நீதான் பண்ற மாதிரி அவரு அனுப்புனதெல்லாம் சொல்லல, அந்த பெரிய சக்தியே நான் தான் சொல்றாரு அவரு. அது அவருடைய எண்ணம். இதுக்கு இங்கிலீஷ்ல இந்த நார்சிஸ்டிக் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். தன்னைத்தானே ஒரு பெரிய லெவல்ல நினைச்சுக்கிற ஒரு திங்கிங், ஒரு விதமான வியாதி. அது சில பேருக்கு இருக்கும். அது நம்ம பிரதம மந்திரிக்கு இருக்கு.